செலினா, தற்பொழுது குரல் வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது. எத்தனை வாக்குகள் எதிராக பதிவாகியிருந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது அதிமுக சார்பில் அந்த தீர்மானத்தின் மீதான குரல் வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றது. குரல் வாக்கெடுப்பின் மீது தற்பொழுது குரல் வாக்கெடுப்பின் போது கேட்கும்போது துணை சபாநாயகர் ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதிமுக உறுப்பினர்கள் மட்டுமே ஆம் என்று குறிப்பிட்டார்கள். அதனை தொடர்ச்சியாக அதிமுக அதேபோல கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே இல்லை என்று குரல் கொடுத்ததை அடுத்து தற்பொழுது அந்த குரல் வாக்கெடுப்பு என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. முந்தைய எதிர்கட்சியின் சார்பில் குரல் என்ற குரலை எழுப்பினார்கள். நடத்தப்படும் டிவிஷன் என்பது விடப்படும் என்று துணை சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகாக அது தோல்வி அடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது டிவிஷனுக்கு விடப்பட்டிருக்கிறது. டிவிஷன் விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களிலும் மூடப்பட்டிருக்கிறது. உள்ளே வாக்கெடுப்பு முடியும் என்றும் வெளியே சென்ற உறுப்பினர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி. தகவலுக்கு நன்றி செலினா. சபாநாயகருக்கு எதிரான குரல் வாக்கெடுப்பில் தீர்மானம் தோல்வியான நிலையில் தற்போது டிவிஷன் வாக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, குரல் வாக்கெடுப்பு தோல்வியான நிலையில் தற்பொழுது டிவிஷன் வாக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. டிவிஷன் வாக்கெடுப்பு என்றால் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். குறிப்பிட்ட அதிமுக தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில சட்டப்பேரவை நடந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அதாவது செயல்பாடுகளை நேரலில் காட்டாமல் இருப்பது, அதே போல தகுந்த குறிப்பிட்ட நேரங்களில் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள், அதே போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது பேச்சை அதிகப்படியாக தொடர்ந்து திரு அப்பாவு அவர்கள் தடுக்கிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக அதிமுக வைத்துட்டு வந்த நிலையில குறிப்பிட்டு இன்றைய தினம் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அதிமுக கையில் எடுத்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக விசிக மற்றும் காங்கிரஸ், அதாவது அப்பாவு அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை விசிக மற்றும் காங்கிரஸ் எடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக அப்பாவு அவர்களுடன் தொடர்ச்சியான அந்த மோதல் போக்கானது சட்டசபையில் நடந்துள்ள நிலையில அந்த தீர்மானத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஆதரவு நிலைப்பாட்டை திரு வேல்முருகன் எடுத்திருந்தாரு. தொடர்ச்சியாக இந்த டிவிஷன் வாக்கெடுப்பானது நடைபெற்றிருந்துச்சு. அனைத்து வாயில்களும் மூடப்பட்டு தொடர்ச்சியாக அந்த குரல் வாக்கெடுப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்துருந்துச்சு. ஒவ்வொரு அந்த சபை இதாகவும் வாக்கெடுப்பு நடந்த நிலையில அதன் பிறகாக அந்த வாக்கெடுப்பில் யார் யாரெல்லாம் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு எதிர்ப்பு உள்ளிட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறுதியாக அந்த தீர்மானம் தோல்வி அடைந்திருக்கிறதாக தற்போது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்குது. ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.